நீங்கள் வந்து நைட்டு படுக்கும்போது வந்து 8 மணிக்கு படுக்கணும். நைட்டு சீக்கிரமாக படுத்தா சீக்கிரமாக எழுந்திருக்கலாம். அப்போ வந்து நைட்டு 8 மணிக்கு படுக்கும்போது சடாக்குன்னு படுத்துடணும். நீங்கள் திட்டமிட்ட மாதிரி படுக்கணும். அப்போ தான் காலையில் திட்டமிட்ட மாதிரி எந்திரிக்க முடியும். காலையில் எந்திரிக்கும்போது நமக்கு தயக்கமாக இருக்குது. இப்போ 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைக்கிறோம் காலையில். ஆனால் நம்ம வந்து தயங்கி என்ன பண்ணுறோம், 5 மணி வரைக்கும் தூங்குகிறோம், அல்லது இன்னும் 1 மணி நேரம் தூங்கலாம். அந்த நேரத்தில் நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். ஒரு வேலையை செஞ்சு அப்போ அந்த வேலையிலேருந்து விடுபட முடியாது. தூக்கங்கிறது ஒரு வேலை. அப்போ அந்த வேலையிலேருந்து நம்மளால் விடுபட முடியாது. 4 மணிக்கு எழுந்திருக்கணும் நம்ம அலாரம் வச்சா கூட டக்குன்னு எழுந்திருக்க முடியாது. இன்னொரு அரை மணி நேரம் போட்டுன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்போது இதுலேருந்து எப்படி நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, நீங்கள் நைட்டு 8 மணிக்கு படுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஏன்னா சீக்கிரமாக படுத்தா தான் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும் காலையில். நைட்டு 8 மணிக்கு படுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, 8 மணிக்கு படுத்துருங்க, கண்ணை மூடிடுங்க, தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி நீங்கள் விழித்திருக்கும்போது நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். நாம் என்ன பண்ணுறது தெரியுமா, தூங்கிட்டு இருக்கிற நம்மளை போய் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கோம். முழிச்சிட்டு இருக்கிறீங்கள, அதில் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம தூங்கிட்டு இருக்கோம். தூங்குறவங்கள ஒழுங்காக எழும்புன்னு சொல்லிவிட்டு தூங்குற நம்மளை போய் குறை சொல்லிகிட்டு இருக்கோம். நமக்கு தாழ்வாக நினச்சிட்டு இருக்கோம். நம்ம தான் தூங்கிட்டு இருக்கோம். தூங்குற ஒருத்தரை போய் எழுப்பி நீ ஒழுங்காக எழுந்திருக்க அப்படிலாம் நீங்கள் சீக்கிரமாக படுக்கணும்னு நினைக்கும் போது திட்டமிட்ட மாதிரி படுக்கணும். 8 மணிக்கு படுக்கணும், இரவு 8 மணிக்கு படுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 8 மணிக்கு படுத்துடணும். அதுக்கப்புறம் யோசனையே இருக்கக்கூடாது, தயக்கமே இருக்கக்கூடாது. அப்போ இதுதான் வந்து அதிகாலையில் எழும்புறதுக்கு உங்களுக்கு தயக்கம் இல்லாமல் எழுந்துறதுக்கு உதவி பண்ணும். நீங்கள் நைட்டு 8 மணிக்கு படுக்கணும்னு நினைக்கிறீங்க, போட்டுன்னு ஒரு மணி நேரம் டிவி பார்ப்போம், மொபைல் ஃபோன் பார்ப்போன்னு 9 மணி வரை பார்ப்பீங்க. அப்புறம் 1 மணி நேரம் லேட்டாகி 10 மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்ப்பீங்க. இப்படி தள்ளி போய் கடைசியில் 11 மணிக்கு படுப்பீங்களா? அப்போ அது மாதிரி தான் காலையில் உங்களால் 4 மணிக்கு எழுந்திருக்க முடியாது. 4 மணிக்கு எழுந்திருக்கிற நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எழுந்திருக்கணும்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 5 மணிக்கு ஒரு அலாரம் அடிக்கும், 5 மணி வரைக்கும் படுத்து தூங்குவோன்னு பார்ப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணி வரைக்கும் தூங்குவீங்க. தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த பழக்கம் வந்து என்னடா நம்மளால் 4 மணிக்கு எழுந்திருக்க முடியலேன்னு நீங்கள் கவலைப்படுவீங்க. இங்கே தப்பு எங்கன்னா, நீ தூங்கிட்டு இருக்கிற உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் எங்கே முழிச்சிட்டு இருக்கும் பாருங்கள், நைட்டு முழிச்சு தானே இருந்தோம். அப்போ முழிச்சிட்டு இருக்கிற உங்களால் 8 மணிக்கு தூங்க முடியல திட்டமிட்ட மாதிரி. அப்படி இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கிற உங்களை போய் நீங்கள் எப்படி 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அப்போ நீங்கள் முழிச்சிருக்கும்போது சரியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கிட்டு இருக்கும்போது சரியாக எழுந்திரிச்சிருவீங்க. முழிச்சிருக்கும்போது நம்ம 8 மணிக்கு படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம தூங்கும்போதும் டான்னு எழுந்திரிச்சிருவோம். அது 8 மணிக்கு படுத்தாதானே நம்ம சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும். நீங்கள் அப்படியே தூங்குகிற நேரத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா 8 மணிங்கிறது 9 மணி ஆகும், 9 மணிங்கிறது 10 மணி ஆகும், 10ங்கிறது 11 ஆகும், 11 மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு அப்புறமா படுப்பீங்க. அப்போவே உங்களுக்கு நேரம் குறைஞ்சிரும். அப்புறம் இன்னும் ஒரு 4 மணி நேரம் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திக்கணுன்னா இன்னும் 5 மணி நேரம் தான் இருக்குது. அப்போ டைம் குறைஞ்சிருது. உங்களுக்கு தூக்கம் உடம்புக்கு தேவை. அப்படி இருக்கும்போது அதிகாலையில் உங்களால் எப்படி எழுந்திருக்க முடியும்? அதனால் டான்னு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டான்னு எழுந்திருக்கலாம். தயக்கமே இல்லாமல் நீங்கள் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தயக்கமே இல்லாமல் நீங்கள் எழுந்திருக்கலாம். இதாங்க சீக்ரெட். நம்ம விழித்திருக்கும்போது நம்மளை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டோன்னா தூக்கத்தில் நம்ம கண்ட்ரோலாக இருப்போம். நம்ம தூக்கத்தில் என்ன நடக்கும் தெரியுமா, நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அதான் தூக்கத்தில் நடக்கும். நீங்கள் முழிச்சிருக்கும்போது கெட்ட எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். முழிச்சிருக்கும்போது கெட்ட எண்ணங்கள் வர்ற மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்கன்னா உங்களுக்கு கெட்ட கனவுகள் தான் வரும். அதனால் முழிச்சிருக்கும்போது நீங்கள் ஒழுங்காக வாழ்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் தூக்கத்தில் வராது, கெட்ட கனவுகள்லாம் தூக்கத்தில் வராது. அப்போது தூக்கம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனால் நம்ம முழிச்சிருக்கிறோம் பாருங்கள், அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த விழிப்பு நிலையில் நாம் நம்மை சரிப்படுத்தி கொண்டால் நம்ம தூக்கம் என்பது நமது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். அதனால் நம்ம 8 மணிக்கு படுக்கிறோம்ல, அதில் டான் படுங்க. அது அப்படி படுத்துட்டிங்கன்னா டான்னு 4 மணிக்கு 3:30 கூட எழுந்திரிச்சிருவீங்க தயக்கமே இல்லாமல். கட்டுப்பாடு என்பது எங்கே இருக்குது, தூக்கத்தில் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கட்டுப்பாடுங்கிறது எங்கே இருக்குது, நாம் விழித்திருக்கும்போது அங்கே கட்டுப்படுத்தினோன்னு வச்சுங்க, அப்போது நீங்கள் கண்ட்ரோல் ஆகிடுவீங்க. ஒரு புது முயற்சி, படுத்துக்கிட்டே வீடியோ போடலாமே அப்படின்னு ஆசைப்பட்டேன். எதுக்கு இயல்பாக போட்டு பார்க்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டேன். பார்க்கலாம்.